பாவக்காய்ங்க, 1/4 கிலோ பாவக்காய்ங்க, ஒரு 4, 5 சின்ன வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டுங்க. இந்த குக்கரில் ஒரு 6 சவுண்டு விட்டுங்க நம்ம எடுத்து வச்சுட்டுங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடலெண்ணெய்ங்க. கொஞ்சம் ஊற்றிங்க. சூடானோடனே கடுகு, கருவேப்பிலை தலைங்க, சின்ன வெங்காயம் ஒரு 4, 5 சின்ன வெங்காயம் போட்டுங்க. வணங்கின முன்னாடி நம்ம 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுங்க. ஒரு தக்காளி மிக்சியில் அரைச்சி ஊற்றிங்க. புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிங்க. நம்ம கொஞ்சம் சுண்டுன முன்னாடிங்க நம்ம இந்த குக்கரில் இருந்ததை அப்படியே பாவக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு வேக வச்சது 6 விசில் விட்டது இப்போ போட்டாச்சுங்க. நாட்டு சர்க்கரை ஒரு 2 டீஸ்பூன் போட்டுங்க. உப்பும் போட்டாச்சுங்க. நம்ம தண்ணி சுண்டுனோடனே நம்ம கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுங்க. கிரேவி மாதிரி வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாங்க. இது சாப்பாட்டுக்கு பிணைஞ்சி சாப்பிட்டுக்கலாங்க. பொரியல் மாதிரி சாப்பிட முடியாதுங்க. நம்ம வேறு மாதிரி நம்ம செய்யணுன்னா பாவக்காய் குட்டி குட்டியாக நறுக்கிங்க. தனியாக எண்ணெயில் வதக்கி விட்டுட்டுங்க. மறுபடியும் வேறு ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தழை, சின்ன வெங்காயம் போட்டுங்க. அந்த தனியாக வதக்கின பாவக்காயும் போட்டுங்க. பாவக்காய் போடாதுங்க ஒரு தக்காளி வதக்கி விட்டுங்க. பாவக்காய் வதக்கினதை போட்டுங்க. கொஞ்சம் ஒரு தக்காளியும் வதக்கி விட்டுருவோம். தக்காளி வதங்கினோடனே பாவக்காயும் போட்டுங்க. 1 டீஸ்பூன் சாம்பார் தூளுங்க. கொஞ்சம் உப்பு, கல் உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுங்க. நம்ம கிரேவி மாதிரி பண்ணிக்கலாமுங்க. நான் கரும்பு சர்க்கரை நாட்டு சர்க்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா வேகணும்னா நம்ம தனியாக இப்படி பாவக்காய் குக்கரில் 4, 5 சவுண்டு விட்டுங்க போடலாங்க. தக்காளியெல்லாம் கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வதக்கி போட்டுக்கலாங்க. நான் தக்காளி அரைச்சிட்டு ஊற்றிருக்கிறேங்க. மிக்சியில் ஒரே ஒரு தக்காளிங்க. இப்போ பாவக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. நம்மளுக்கு கொஞ்சம் சிம்மில் தான் இருக்குதுங்க. இப்போ வேகமாக வச்சிட்டோம்னா சீக்கிரம் தண்ணி சுண்டிடுங்க. இதை நம்ம சாப்பாட்டுக்கு பண்ணி சாப்பிட்லாங்க. இதை விட அந்த தனியாக வதக்கி சாப்பிட்றது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் நல்லா பாவக்காய் வெந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம குக்கரில் இப்படி பாவக்காய் பூண்டு போட்டாலும் போடலாம், போடாட்டி வேண்டியதில்லை. சின்ன வெங்காயம் அதில் வேக வைக்கிறதுக்கு ஒரு 5 சின்ன வெங்காயம், 3 பூண்டு, 1/4 கிலோ பாவக்காய் வேக வச்சுருக்குங்க. குக்கரில் 6 சவுண்டு விட்டுங்க. நம்ம இந்த மாதிரி செய்யலாங்க. இப்போ தண்ணி சுண்டோடனே நம்ம பாவக்காயில் நல்லா நசுக்கி உடச்சி விட்டோம்னா நம்ம கிரேவி மாதிரி வந்துடுங்க. கொஞ்சம் கரும்பு சர்க்கரை போட்டாத்து நல்லா இருக்குங்க. இல்லாட்டி கசப்பாக அப்படியும் சாப்பிட்லாங்க. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. பாவக்காய் சாப்பிட்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. நம்ம அந்த தனியாக பாவக்காய் ரொம்ப குட்டியாக வதக்கிங்க. எண்ணெயில் நல்லா சுருளை வதக்கிட்டுங்க நம்ம செய்கிறது நல்லா இருக்கும். பொரியல் மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்துடும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னா நமக்கு சுண்டி வந்துடுங்க. பாவக்காய்க்கு உப்பு எவ்வளவு தேவையானது கொஞ்சம் போட்டிருக்குங்க. இன்னும் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் பாவக்காய் கசப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே உப்பு பார்த்து போட்டுக்கலாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் சுண்டுனா வேகமாக வச்சுருக்குது. 5 நிமிஷம் சுண்டுச்சுன்னா நம்ம பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். சரி, நம்ம சாப்பாட்டுக்கு பசங்க சாப்பிட்டுக்கலாம்.